ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஹார்ட் டு ஃபைண்டோட 6th பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யுவா இந்த இடத்துல மாட்டி கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கு மேல ஆயிடுது. இப்போ அவ 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா. குழந்தை ஒருவேளை பிறந்துட்டா கூட நான் எப்படி குழந்தைய பத்திரமா வெளியே கொண்டு போவேன் யுவா யோசிக்கிறா. அப்போ இந்த நாட்டோட புது ராஜா, அதாவது யுவாவோட அண்ணன் இருக்கான்ல, அவனோட பையன் உள்ள வரான். சாரி அப்பா அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காரு. அம்மா நான் பிறந்ததும் இறந்து போயிட்டாங்க. நீங்க தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப பாருங்க, அப்பா அந்த பொம்பளை வில்லி இருக்காளே அவ கூட சேர்ந்துட்டு உங்களையும் கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ராஜா வந்துட்டு நீங்க உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரோ உள்ள வர சத்தம் கேக்குது அப்படின்னு யுவா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவன் போய் ராஜா உள்ள ஒளிஞ்சுக்கிறான். அந்த வில்லி தான் வந்துட்டு இருக்கா. என்ன உனக்கு ஒரு 8 மாசம் இருக்குமா? இந்த குழந்தை இதுக்கு மேல உயிரோட இருக்கும்னு நினைக்கிறியா? சான்ஸே இல்லைன்னு வில்லி சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு யுவா பதறா. ஏன்னா அவன் புருஷன் இருக்கான்ல, அவன் வந்திருக்கான் ராஜாவை பாக்குறதுக்குன்னு சொல்ல. லியன் வந்திருக்காரா, எங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் லியன் அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை வரவேத்து டான்ஸ் பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் யாரையும் காணோம்? தளபதியை பாக்கலான்னு பார்த்தா அவரையும் காணுமேன்னு லியன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டு யுவாக்கு பிரசவ வலி வர ஆரம்பிச்சிருது. சரி ஓகே, குழந்தைய பெத்துக்கோ, உயிரோட இருந்தனா உன் புருஷனை ஒரு தடவை பாக்குற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இந்த வெள்ளி வெளியே போயிடுறா. அவ ஒரு பக்கம் பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்க. இங்க லியனுக்கு தளபதி இறந்து போயிட்டாருங்க, லாஸ்ட் மந்த் இறந்து போயிட்டாருன்னு அங்க வர ஒருத்தன் லியனுக்கு ஒயின் குடுக்கறான். அந்த ஒயினை குடிச்ச அடுத்த செகண்டே லியனுக்கு உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா யுவாவோட அண்ணன் மட்டும் நிக்கிறான். நீ யாருன்னு நம்ம இப்பதான் லியன் கேக்குறான். ஓ எனக்கு தெரியாதுல, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப நல்லா தெரியும். நான் யார் தெரியுமா? யுவாவோட அண்ணன். உன் கதை இன்னையோட காலி, உன்னை கொன்னுட்டேன்னா என் வேலையே முடிஞ்சு போச்சுன்னு பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறான். யுவா பிரசவ வழியில துடிச்சு அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. ஆனா அந்த குழந்தை உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா கொன்னுடுவாங்க அப்படின்னு லியன் ஒரு பவுடர் கொடுப்பான்ல, இத கொஞ்சம் ஓவரா போட்டா இறந்து போன மாதிரி பாடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுடர் எடுத்து குழந்தையோட மூச்சுல வச்சு யுவா அழுத்த ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருடா செல்லம் அப்படின்னு. அடுத்து இந்த ராஜா அவகிட்ட சொன்னதை பத்தி யுவா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. என் குழந்தை இறந்து போயிருந்தா கூட அந்த குழந்தைய நான் சொல்ற ஒரு ஆளுகிட்ட, சிஜின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கொடுக்கணும் அப்படின்னு யுவா சத்தியம் வாங்கியிருந்திருக்கா. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு குழந்தை இறந்து போன மாதிரி ஆயிடுது. தலையெல்லாம் சீவிட்டு கொஞ்சமா மேக்கப் எல்லாம் டச் அப் பண்ணிட்டு இன்னைக்கு என் வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படின்னு யுவா அங்க இருந்து கிளம்புறா அவங்க அண்ணனை பாக்குறதுக்கு. பார்த்தாங்க லியனை கட்டி போட்டு கத்தியால அங்கங்க பாடியில கீறிட்டே இருக்காங்க. கத்தவே மாட்டிக்கிறான் உன் புருஷன், அவ்வளவு வீரனா என்ன அப்படின்னு. பாவம் உன் குழந்தை, அது வேற செத்துருச்சு. என்கிட்ட உன் குழந்தைய கொண்டு போய் நீ உன் புருஷனை பாக்குறதுனா பாரு. அந்த நிறைய உண்மைகள் எனக்கு தெரியணும், அந்த இதயம் எங்க இருக்குன்னு தெரியணும், அதெல்லாம் என்கிட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு யுவாவை உள்ள அனுப்புறான். யுவா உள்ள போறா. லியன் அவளை பாத்துட்டு யுவா இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். யுவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கதறி ஆள ஆரம்பிக்கிறான் அவனை கட்டி புடிச்சிட்டு. இல்ல நீங்க இந்த ஓடுன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு யுவா சொல்லிட்டு கையில வெப்பன் எடுத்துட்டு போயிட்டு யுவனோட நெஞ்சிலேயே குத்திடுறா. என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி லியன் பாத்துட்டு இருக்கான். யுவா பாக்குறா அவன் இறந்து போயிட்டான். இதுக்கும் மேல அவனோட பாடியை மட்டுமாவது எனக்கு கொடுத்துருங்க, நாங்க குடும்பமா ஒன்னா சேர்ந்து இறந்து போயிடுறோம்னு அவளோட கையையும் கட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. பக்கத்துல நிக்கிறவன யாரு இவ்வளவு நேரம் லியனு கொடுமை பண்ணாங்களோ அவனுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றா. அங்க இருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து நம்ம லியனோட உடம்ப தூக்கி தோல்ல போட்டுட்டு இன்னொரு பக்கம் குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி யுவா போறா. இப்படி எல்லா ஞாபகமும் வந்து யுவா இப்போ எஞ்சிடுறா. இப்பதான் அவளுக்கு அன்னைக்கு மாட்டிட்டு இருந்தாலும் அவங்க அண்ணன் கிட்ட எல்லா ஞாபகமும் வருது. லியன் அவளை காப்பாத்தி கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கான். எல்லா ஞாபகமும் வந்து யுவா லியனை தேடி ஓடி போயிட்டு இருக்கா. லியன் அங்க இன்னொரு பக்கம் யுவா ஏன் இன்னும் எந்திரிக்கல, வேற டாக்டரை கூட்டிட்டு வான்னு சின்ஷா அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். சின்ஷா அங்க இருந்து போறதுக்குள்ள லியன்னு கத்திட்டு யுவா ஓடி வரா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேர் சொல்லி கூப்பிடுறாளேன்னு லியன் திரும்பி பாக்குறான். பார்த்தா ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிறா. கட்டி புடிச்சிட்டு உனக்கு ஒண்ணும் ஆகல, நல்லாதானே இருக்க, உடம்புல எவ்வளவு காயம் பட்டுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சுலன்னு சொல்லிட்டு பழைய ஞாபகத்துல கேட்க ஆரம்பிக்கிறா. லியனுக்கு தான் டிஃபரெண்டா இருக்கு. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா எப்பயும் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருப்ப, என்னாச்சு உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்டுட்டு இருக்கான். யுவாக்கு புரியுது, நமக்கு ஞாபகம் வந்த விஷயம் இவனுக்கு எதுவும் தெரியாது, நம்ம பண்ணதெல்லாம் இவனுக்கும் தெரியாதுங்கிறதால இவன் இப்படிதான் பேசுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அது வந்துன்னு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு கிரவுன் பிரின்ஸ் வந்துடுறான். உனக்கு ஒன்னும் ஆகல ஏன் சிட்டியா அப்படின்னு கேக்குறான். உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு கிரவுன் பிரின்ஸ பார்த்து சொல்லிட்டு லியன் கொஞ்சம் பிரைவசி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறா. செருப்பு கூட போடாம வெளியே வந்து நிக்கிற, நான் உன்னை தூக்கிட்டு போய் உள்ள விடுறேன், அப்புறம் வந்துட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் தனியா பேசிக்கோன்ட்டு லியன் யுவாவை தூக்கிட்டு போயிட்டு ரூம்குள்ள விட்டுடுறான். அந்த இடத்துக்கு கிரவுன் பிரின்ஸ் வரான். என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு. இல்ல நீ என்ன காப்பாத்து நல்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப என் நெஞ்சில ஏதாவது குத்தி இருந்ததா, ஏதாவது பொருள் மாதிரி இருந்ததா அப்படின்னு கேக்குறா.
அதெல்லாம் எதுவும் இல்ல, அத பத்தி எதுக்கு கேக்குறேன்னு சொல்ல, அப்போ அந்த புனித மரத்தோட குச்சி காணாம போயிடுச்சா, என்னால காப்பாத்த முடியாதான்னு சொல்லிட்டு யுவா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க லியன் வந்துட்டு இருக்கான். அவனுக்கும் நெஞ்சில காயம் இருக்கு. தனக்கு தானே மருந்து போட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டு கிரவுன் பிரின்ஸ், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வரான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு பாத்துக்க தெரியும், நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட அப்படியே கவனம் கொடுக்குற மாதிரி நடிக்கிறேன்ட்டு லியன் கத்த ஆரம்பிக்கிறான். என் அப்பாக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க லியன், நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணாம விட மாட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணலாம். மத்ததெல்லாம் யுவாவை பத்தி இருக்கதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட அதை பத்தி பேசுற ஐடியாலேயே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க ஆளுங்கள்ல வேற அவங்களால அடிபட்டது, ஆனா அவன் எந்திரிக்கவே இல்ல, உடம்பு முடியாம படுத்தே இருக்கான் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்ல லியன் போறான். அந்த புனித மரத்தோட இதயத்தை வச்சு இவனை உயிரோட கொண்டு வர முடியுதான்னு பாக்குறான். ஆனா கொண்டு வர முடியல. இந்த சக்தி இதுக்கு இல்ல போல, நான் மட்டும் ஆனா எப்படி உயிரோட வந்தேன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு லியன் இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். அந்த 2 மரத்தோட பட்டையும் குச்சியும் இருந்தா மட்டும்தான் நம்மளால அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்க முடியும், ஊரை காப்பாத்துறத பத்தி திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இருக்கார்ல, அவர் மட்டும் லியன் குடும்பத்துக்கு அப்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னா லியனோட நிலைமை இப்படி ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் கிட்ட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சொல்லிடுறான். அப்பா ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு நேரா நம்ம கிரவுன் பிரின்ஸ் அவங்க அப்பா கிட்ட போயிடுறான். அப்பா, நன்றி இல்லாம யாராவது இருப்பாங்களாப்பா, அவங்க உங்களை காப்பாத்தி விட்டாங்க, ஆனா அந்த குடும்பத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் மனுஷனாப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, அன்னைக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா ஒட்டு மொத்தமா நம்ம நாடே இல்லாம போயிருந்திருக்கோம். நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத ஒத்துக்கிறேன் தான், ஆனா என் நாட காப்பாத்துறதுக்காக இப்போ இந்த லியனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்னால ஒரு கடமையை பண்ண முடியும், அது இந்த மிஷினை யூஸ் பண்றது. அதை யூஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், இப்போ லியனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் கிட்ட ராஜா சொல்லிட்டு இருக்காரு. தனியா யுவா உட்காந்துட்டு இருக்கா, வானத்தை பார்த்துட்டு. அந்த இடத்துக்கு லியனும் வந்துட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டேன், சின்ஷா சொன்னா இது 3 வருஷமா ஹைட்டான இடத்துலயா நீ உட்காந்துட்டு இருந்தியா, எதனால? அப்பதான் வானத்தை பார்க்க முடியும், உன்னால உன் ஊரை பத்தி யோசிக்க முடியும், அதனால தானே கேட்டுட்டு யுவா ஆள ஆரம்பிக்கிறா. லியன் பாக்குறான். அது மட்டும் இல்லாம ஹைட்டான இடத்துல இருக்கும்போது கீழே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும், என்னால உன்னையும் தேட முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு லியன் சொல்லிட்டு இருக்கான். யுவாக்கு பயங்கரமா கில்ட்டா இருக்கு. இல்ல, என்னாலதான் இது எல்லாத்துக்கும் காரணம், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன இந்த மரத்திட்ட கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு யுவா கேக்குறா. சரி கூட்டு போறேன் அப்படின்னு லியனும் அந்த புனித மரத்துக்கு அடுத்துக்கு அவள இந்த மந்திர சக்தி மூலமா கூட்டு போறான். மரத்து மேல கை வச்சு, நீ இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம், எனக்கு எவ்வளவோ நாள் நீ ஹெல்ப் பண்ணிருக்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவா மரத்திட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இந்த இடத்துக்கே நான் வந்திருக்க கூடாது அப்படின்னு. இங்க இருந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும்ல, முன்னாடி பூத்து குலுங்கும்ல அப்படி சொல்லிட்டு யுவா சொல்றா. ஆமா அப்படின்னு லியன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு தடவை இவ ஒரு பறவை கூட பார்த்து காப்பாத்தினால, அந்த பறவை கூட அங்க இருக்கு. அதுல பார்த்தா இவளோட இந்த மாதுளம் போல தோடு அதுக்குள்ள இருக்கு. இத நான் எடுத்துட்டு போகவா அப்படின்னு யுவா கேக்குறா. இது ஒரு கற்பனையில உருவான இடம் மட்டும்தான், உண்மையான மரம் இருக்க இடத்துக்கு நம்மளால போக முடியாது, அங்க ஃபுல்லா கெட்ட காத்தா இருக்கதால உன்னால எடுத்துட்டு போக முடியாதுன்னு லியன் சொல்றான். நான் ட்ரை பண்றேன்னு யுவா சொல்றா. அதே மாதிரி இவங்க ஒரிஜினல் இடத்துக்கு திரும்பி வந்துடுறாங்க. கையில அந்த தோடு இல்ல. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுட்டு பயங்கரமா அவ சோகமாயிடுறா. அங்க மாதுளம் பழம் எல்லாம் பூக்காமலே இருக்கு. ஏன் பூக்கவே இல்ல அப்படின்னு யுவா கேக்குறா. இன்னும் 1 மாசம் இருக்குன்னு சொல்லிட்டு லியன் போய் தடுத்து நிறுத்துறான். யுவா, உனக்கு ஞாபகம் வந்துருச்சா, இந்த மாதுளம் பழம் எல்லாம் உனக்கு எவ்வளவு சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியும், இப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அதை பத்தி ஏன் கேக்குற, அந்த தோட எடுத்துட்டு வரவான்னு ஏன் கேட்ட, அது மட்டும் இல்லாம நீ என்ன காப்பாத்தினியா, அந்த பிரான்ச்சை நீ யூஸ் பண்ணியா, சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட சொல்லக்கூடாது, எதையும் மறைச்சிடலாம்னு சொல்லிட்டு யுவா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கிளம்பி உள்ள போயிடுறா. அப்போ அவங்க கிரவுன் பிரின்ஸ் வரான். அப்பா கூப்பிடுறாரு, உனக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அப்படி சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம லியனும் கிரவுன் பிரின்ஸ் கூட உள்ள போயிட்டு இருக்கான். அதுக்குள்ள கிரவுன் பிரின்ஸ், நான் யுவாவை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நேரா உள்ள வரா. அது கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். மறுபடியும் அவனோட ஊரை உயிரோடு கொண்டு வரதுக்காக லியன் 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாம போச்சுன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும்னு சொல்ல, நீ கண்டிப்பா முழுசா அவனோட பொண்டாட்டியா மாறிட்ட, இனிமே எனக்கு 3 வருஷமா தெரிஞ்ச பொண்ணு நீ கிடையாதுன்னு கிரவுன் பிரின்ஸ்க்கு அதுல ஒரு வருத்தம் இருக்கு. இங்க ராஜா அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ணிருக்காரு. அதனால அவர் கண்ணுல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. பேக்லாஷ் ஆகும்னு சொன்னாருல்ல. இங்க லியன் பக்கத்துல போறான். இதே மாதிரி உன் ரத்தத்தை கொஞ்சமா அந்த தண்ணியில விட்டுட்டு உன் கண்ணை கட்டிக்கோ, நீ எதை பத்தி பார்க்க விரும்புறியோ அவங்கள பத்தி மனசுல யோசி, அவங்களோட காலத்துக்கு நீ போயிடுவ அப்படின்னு ராஜா சொல்றாரு. பார்த்தா இங்க லியன் போறது, லியன் கொஞ்ச நாளைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போய் அவன் பாடி இருக்கு. அங்க யுவா நின்னுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க, உங்களை இங்க இருந்து கூட்டு வரதுக்கு எனக்கு வர வழி தெரியல, அதான் நானே கொல்ல வேண்டியதா போயிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச்சை எடுக்கலாம் நெஞ்சிட்டு கைய வைக்கிறா. ஆனா அதுக்குள்ள மறுபடியும் அவளோட அண்ணன் அந்த பக்கமா தேடிட்டு வந்துட்டான். வெளியே சத்தம் கேக்குது. பார்த்தா லியனோட பாடி கூட மிஞ்சாதேன்னு சொல்லிட்டு யுவா அங்க இருந்து வெளியே வேணும்னே டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஓடுறா. அவங்க அண்ணனோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறா. அவளை கொன்னு போடுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க கொன்னுட்டாங்கன்னா லியனுக்கு உயிர் திரும்ப வராது, இவங்க கையால நான் சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை அவன் நெஞ்சில இருந்து எடுத்து அதுல இதயத்துல ஆழமா குத்திக்கணும்ல, அப்பதான் லியனுக்கு உயிர் வரும்ல. அந்த மாதிரி குத்திட்டு மலையில இருந்து கீழே விழறா. லியன் போயிட்டு அவளை காப்பாத்துறதுக்கு பாஞ்சு விழறதுக்காக போறான். ஆனா அவனால தொட முடியல அங்க இருக்கிற யுவாவை.
யுவா போத்துன்னு கீழே விழ இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கதறி ஆள ஆரம்பிக்கிறான் லியன். எனக்காக தான் நீ உயிரை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். கரெக்டா கதவை திறக்கலான்னு பாக்கும்போது என்னால அவங்கள உயிரோட கொண்டு வர முடியாது, நான் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு யுவா அங்க கிரவுன் பிரின்ஸ் கிட்ட அழுதுட்டு இருக்கா. கிரவுன் பிரின்ஸ் வெளியே போலான்னு கதவை திறக்கிறான். பார்த்தா லியன் அங்க நின்னுட்டு இருக்கான். நேரா உள்ள ஓடி வரான். யுவாவை பாக்குறான். அவன் கண்ணுல அப்படியே கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. யுவா பாத்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்ன காப்பாத்துறதுக்காக நீதான் அதை பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு வேகமா அவளை கட்டி புடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுங்கிற மாதிரி யுவா பாத்துட்டு இருக்கா. இவளோட கைய பார்த்தா இவ அந்த ஊசியால குத்தி குத்தி அவளோட டாட்டூவை அவளே அழிச்சு வச்சிருக்கா. இத பாத்துட்டு லியன் கதறி ஆள ஆரம்பிக்க யுவாக்கு புரிஞ்சிருது இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னால நம்ம மக்களை கூட்டு வர முடியாம போயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, அது காணாம போயிருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு லியன் இன்னொரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். இங்க கிரவுன் பிரின்ஸ் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க அப்பாக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு தகவல் வருது. ஏன்பா அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, அழுவாதரா, நம்ம செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேணும்னா சில வேலைகள் எல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோ, நன்றியை என்னைக்கும் மறக்க கூடாது, நானும் நாட்டு மக்களுக்கு என்னைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும், புரியுதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இங்க லியன் யுவாவை உட்கார வச்சு அவளுக்கு விதவிதமா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். என்ன ஆச்சு, அந்த குச்சி எங்க போயிருக்கும், யாராவது திருடி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யுவா அத பத்தியே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஏரியால தான் விழுந்திருக்கும், நான் போய் பேக் பண்ணிட்டு வரேன், தேடிட்டு வரலான்னு சொல்லிட்டு யுவா அங்க இருந்து கிளம்புறா. இல்ல, நீ என்ன நம்பு, நீங்க வெயிட் பண்ற, நான் போயிட்டு தேடிட்டு வரேன், புரியுதான்னு சொல்ல. 3 வருஷமா நீங்க தேடி இருக்கீங்க, உங்களை தனியா விட்டு நான் சத்தியமா போக மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியன் யுவா 2 பேரும் கிளம்புறாங்க. அவங்களோட பழைய வீடு இருந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் பழைய மாதிரி எப்ப மாறும் அப்படின்னு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.